என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். சிலர் என்னை விட வயசு கம்மியா இருக்கும், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க உங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு மே தினம், உழைப்பாளர் தினம். அனைத்து உழைப்பாளருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமா தொகுப்பாளினி அவங்களுக்கு நன்றி சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம். என்ன காரணம் அப்படி கேட்டீங்கன்னா, மேடை ஏறதுக்கு முன்னாடி எங்கள ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவாங்க. இவங்கள பத்தி சொல்லவே தேவையில்ல. இவங்க 2 பேரும் தெரியும். எங்க பேரையே சொல்ல மாட்டாங்க. பல மேடையில இவங்க 2 பேர பத்தி சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு தெரியும். இவங்கள பத்தி சொல்ல தேவையில்ல. எங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஏக்கமா இருந்தேன். தொகுப்பாளினி தெளிவா சொல்லிட்டாங்க. அதே மாரி நமக்கு டாக்டர் ரொம்ப விஷயங்கள எடுத்து தெளிவா சொன்னார். ஒரு விஷயத்த ஃபார்முலாவ யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அதனால லாஸ் ஆயிடும்ன்ட்டு. டாக்டர் இவ்ளோ துணிச்சலா சொல்றார், தைரியமா சொல்றாருன்னா ஒரே ஒரு காரணம் தான். நம்ம அத பண்ண மாட்டோம். அவ்வளவுதான் சிம்பிள். பண்ணா நல்லா இருந்துருவோம். அத பண்ண மாட்டோம். இன்னொன்னு, இந்த விழாவுக்கு மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த அரங்கத்துக்குள்ள நடக்கிற விஷயம் இல்ல இது. இப்ப பார்க்கும்போது இவ்வளவு பேர் தான் இருக்காங்க. இந்த கூட்டத்திற்கு மத்தியில நடக்கிற விழாவா நினைக்கிறீங்க? அது உண்மை கிடையாது. இங்க விருது வாங்கும் பொழுது, இந்த விருது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், இப்ப நான் நடிக்கல, முடிஞ்சிருச்சு என்னுடைய இது அப்படின்னா, நான் வீட்ல வச்சிருப்பேன் இல்லையா? அப்ப எனக்கு பார்க்கும்போது, என்னுடைய அம்மா, அப்பாவோ, அண்ணன் தம்பியோ, என்னுடைய குழந்தையோ கொடுக்காத மகிழ்ச்சி இந்த விருது குடுக்கும். ஏன்னு கேட்டா, அன்னைக்கு எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விருத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அன்னைக்கு யாராலையும் கொடுக்க முடியாத அந்த சந்தோஷத்தை இந்த விருது குடுக்கும். இன்னொன்னு, விருது எந்த விருது நம்ம குடுக்குறாங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். சமூக சேவகர் அப்படின்னு எனக்கு குடுத்துட்டாங்கன்னா, அநியாயமா தோணும் எனக்கு. நான் என்ன சமூக சேவகர்? காமெடின்னு குடுத்தா கூட ஓரளவுக்கு நியாயம். அப்படி கொடுக்கப்பட்டுட்டால், ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் சமூக சேவை செய்கிறாருன்னு நினைச்சு கொடுத்துட்டா, அப்ப அந்த அவார்டு வாங்கின அப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, என்ன நான் மாத்திக்கணும். சமூக சேவகராக நான் மாத்திக்கணும். ஏன்னா அந்த விருது நம்பி கொடுத்துட்டாங்க. அந்த விருதுக்கு ஏத்தவனா நான் மாத்திக்கணும். இந்த விருது ஒவ்வொன்றும் தான் எங்களை ஊக்குவிக்குது. அப்படின்னும் போது, சிறந்த நகைச்சுவையாளர் அப்படின்னு நான் உண்மையிலேயே காமெடி தான் பண்ணனா, ரசிக்கிறாங்களா அப்படின்னும் போது, இந்த ஊக்கப்படுத்துற விஷயம் தான் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இது விருது வாங்குற எல்லாருக்குமே சொல்றேன். ஒரு விருது குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம அந்த விருது வாங்குறது இன்னைக்கு ஒரு விழா மட்டும் இல்ல. இந்த விழாவ மட்டும் நினைக்காம, இந்த விருது நமக்கு எதுக்கு குடுத்தாங்க? இந்த விருதுக்கு உரியவனா நம்ம அப்படின்னு யோசிச்சோம்னா, ஒருவேளை உரியவனாக இல்லாவிட்டால், என்னை நான் பண்படுத்திக் கொள்ளலாம். என்னை மாற்றிக் கொள்ளலாம்ன்றது தான் இந்த விருது. நான் நினைக்கிறது அப்படிதான். ஒவ்வொரு விருதும் வாங்கும்போது, இதற்கு நான் தகுதியானவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லது தகுதியானவனாக இருந்தால் மகிழ்ச்சி அப்படின்றது தான் மிக முக்கியமா ஒரு ஒரு விருதுலயும் நம்ம நினைக்கிறோம். அதுலயும் மிகப்பெரிய ஜாம்பவான் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையில் வாங்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க யோசித்து பாருங்களேன். இங்க அமர்ந்திருக்கக்கூடிய உங்களோட ஏதாவது ஒரு சந்திப்பு கிடைக்குமான அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா 1 வாரம் 10 நாள் ஆகும். பிஏஓ புடி, அவரை புடி, பிஆர்ஓ புடி, 8 மணிக்கு வா, 7 மணிக்கு வா, அவர் இல்ல, ஃபாரின் போயிருக்காரு, அப்புறம் வருவாரு, இப்பதான் குளிச்சிட்டு இருக்காரு, இப்போ வரமாட்டாரு, ஏற்கனவே 4 அப்பாயின்மெண்ட். யோசித்து பாருங்க. இவங்கள போய் பார்க்கிறதே பெரிய விஷயம். ஆனா அவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய இந்த அரங்கத்துல எனக்கு ஒரு விருது கிடைக்குதுன்னா, இதை விட பெருசு என்னங்க இருக்கணும்? இதை விட பெரிய விஷயம் என்ன கிடைக்கும்? எத்தனை பேரையும் நான் மீட் பண்ணவே முடியாதே. அப்ப அத்தனை பேர் மத்தியில எனக்கு ஒரு விருது கிடைக்குதுன்னா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். உண்மையிலேயே இது போல விருது விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் விருது வாங்கும்போது அது இன்றைய விருதாக நினைக்க வேண்டாம். உங்கள் வாழ்நாளில் என்றுமே உங்களோடு இருக்க போவது, நீங்க ஒரு காலத்துல ஈச்சர்ல படுத்துட்டு எந்திரிச்சு போய் மாத்திரை மருந்தே எடுக்க முடியாம பேரம் பேத்தி எடுத்து கொடுத்தா கூட அப்படி படுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கல்ல, அத்தனை மேடையில் எனக்கு கிடைக்கப்பட்டது இல்லை, எனக்கான ஒரு மரியாதை கொடுக்கப்பட்ட இடம் இல்லை, அப்படியெல்லாம் பல விஷயங்களை நமக்கு காட்டக்கூடிய விருது. இந்த விழாவிற்கு அழைத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும், முக்கியமாக சொல்லிவேல் அவர்களுடைய படத்தில் நடிச்ச சொல்லியிருந்தார், இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஈசிஆர்ல ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கண்டிப்பா வந்துருவேன். ஏன்னா விருது என்பது அவ்வளவு முக்கியமானதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த விருது வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நான் பேசுறதையும் கேட்ட உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மே தினம் 1ஆம் தேதி அதுவுமா நம்ம உழைப்பாளர் தினத்தன்னைக்கு விருது வாங்குறது சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் கோதண்ட பேசிட்டாரு. எல்லாருமே சொல்றதா, நம்ம சுருளியண்ணன் முதற்கொண்டு, நம்ம ஜீவா முதற்கொண்டு, சூப்பர் ஸ்டார்லாம் டைரக்ஷன் பண்ண மிகப்பெரிய ஹிட் படம் கொடுத்த
சார் முன்னாடிலாம் உட்காந்துறது மிகப்பெரிய விஷயம். சாரை உள்ள பார்த்து பேசணும். அவர் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. உண்மையிலேயே சாதாரணமான விஷயம் இல்ல. ஸோ இந்த ஒரு நல்ல நாள். எதுவா இருந்தாலும் விஷயம் சொல்லுவோம்ல, சரி காமெடியில் தான். நான் சொல்றேன் இப்போ அவர் வந்து டாக்டர் வந்து இதயத்தை பத்தி அவ்வளவு சொன்னார்ல, அவர்கிட்ட நிச்சயமா ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருந்தது. என்னன்னா இந்த 81 வயசு வரைக்கும் எதுவுமே மாத்திரை சாப்பிடாம இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சார் கண்டிப்பா பிறந்ததுமே 4, 5 தடுப்பூசி போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. அதை தடுத்தே இருக்க முடியாது. இல்ல அவர்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். அவர் அவசரத்துல கிளம்பிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அல்ல இருக்கு. நீங்க 70க்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் பாத்தீங்கன்னா உங்களோட கையை பாத்தீங்கன்னா 3 இது இருக்கும். 70க்கு அப்புறம் பிறந்தா 2 தடுப்பூசி இருக்கும். 2000க்கு அப்புறம் பிறந்தா ஒரே தடுப்பூசி தான் போட்டிருக்கும். அந்த அந்த இது தெரியும். அதில் வச்சே நம்ம நிறைய பேர் வந்து போலீஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க எந்த வருஷம் பிறந்தீங்கன்னு. எனக்கு இல்லப்பா அது இருப்பா ஜீவா வந்து என்ன கலாய்க்கிறாப்ல 3ஆ 2ஆண்டு. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தா எப்படி நம்மளை காப்பாத்திக்கலாம் டாக்டர் இருக்கும்போதே ஒரு 2 வார்த்தை சொல்லலாம்னு நினைச்சேன். அதை மட்டும் சொல்லிட்டு நான் வேற எதுவும் சொல்லாம நிகழ்ச்சியில் நான் ஒரு 2 நிமிஷம் இருந்தாலும் 1 நிமிஷம் எடுத்துக்கிறேன் சார். எஸ்டிஆரை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுங்களேன். எஸ்டிஆரை ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தா நின்றும் நம்ம தப்பிச்சுக்கலாம். எஸ்டிஆர்னா என்னன்னு தெரியுங்களா? எஸ்டிஆர் சிம்பு சார் நான் சொல்றீங்க, உண்மையிலேயே சொல்றேன். எஸ்டிஆர்னா சிம்பு சார் தான். ஆனா ஹார்ட் அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறது எஸ்டிஆர். நமக்கு ஏதாவது திடீர்னு வந்து வேர்த்து போச்சு, இல்ல ஹார்ட்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னும் போது எஸ்டிஆர் இந்த 3 வேலை செஞ்சா போதும். எஸ்னா யாராவது திடீர்னு உங்க பக்கத்துல இருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்தா நீங்க ஃபீல் பண்ணா அவங்களோட சொல்ல வேண்டிய விஷயம் எஸ் ஃபார் ஸ்மைல், சிரிக்க சொல்லணும். ஸோ ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்தா சிரிக்க முடியாது. அப்பவே நம்ம கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டா காப்பாத்திடலாம். இது ஒண்ணும் இல்லை சார், ஜஸ்ட் மயக்கணும். அப்ப சிரிக்க சொல்லுங்க எஸ். 2வது டீனா டாக், பேச சொல்லணும். பேசும்போது லைட்டா குழப்பம், வார்த்தை வராது. நார்மலா இப்படி பேசும்போது வார்த்தையே வராது. ஸோ எஸ் ஸ்மைல், டீனா டாக். அடுத்து ஆர் ரைஸ் யுவர் ஹேண்ட். அவங்களோட கையை நீங்க தூக்க சொல்லணும். கை தூக்க முடியலனாலும் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம். இந்த 3த்தையும் நம்ம வந்து சோசியலா கத்துக்கிட்டோம்னா பக்கத்துல இருக்கும் யாருமே ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வந்தா சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் இல்லை சார் ஆனா ½ hour ஹாஸ்பிட்டல்ல போனா காப்பாத்திடலாம். இந்த 3 செயலையும் செய்ய சொல்லுங்க. நம்ம செய்துக்க முடியாது. ஸோ உங்களுக்குலாம் தெரிஞ்சு பக்கத்தில் திடீர்னு இருந்தால் இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம் எஸ்டிஆர். இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மே தினம் 1ஆம் தேதி அவர் டாக்டர் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் 3 விஷயம் தம்பி கொட்டாவி விடுறீங்க, பரவாயில்ல விடுங்க. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மே தின நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எஸ்பிஎம் சார் அவர்கள் இருக்கின்ற மேடையில் அமர்றதே வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னு சொன்னால் எங்கள் தலைவருக்கு இதயத்துக்கு நெருக்கமானவர் எஸ்பிஎம் சார். ஒரு 4 விஷயத்தில் நான் அவங்களோட கனெக்டாக இருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும். 1, நான் அவரோட ஊர்க்காரர். 2வது, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய ஃபாலோவராகவும் எஸ்பிஎம் சாரை பின்தொடர்ந்து நாங்களும் அதை இது பண்ணுறோம். அடுத்ததா தலைவருடைய இதயத்துக்கு நெருக்கமானவங்க. அண்ட் திரைத்துறையில் நாங்கள் அவங்க செய்த சாதனைகள், அவங்க செய்த படங்கள் எல்லாம் பார்த்து அதுலலாம் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த உழைப்பால் உயர்ந்த விருதை பெறுவது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு இன்னும் நாங்கள் நிறைய உழைக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்டு மரியாதைக்குரிய திரு கருணாகரன் சார் அவர்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது வாழ்த்த வயதில் உங்களை வணங்குகிறேன். அவங்களுடைய சேவைகளையும் சாதனைகளையும். அண்டு நீதியரசர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். அண்டு நம்ம கோதண்டம் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த விருது வாங்கும்போது நாம் வந்து சமூக சேவைக்கு விருது கொடுத்தா அது எப்படியோ, அது நம்ம அந்த இதை வாங்குறது எப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் அப்படின்னு சொன்னார். கோதண்டம் சார், மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதே பெரிய சமூக சேவை தான். அதனால உங்களுக்கு அந்த சமூக சேவைக்கான டாக்டர் பட்டமே கூட கொடுக்கலாம் உங்களுக்கு முல்லைக்கும். அது வந்து ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்த ஸ்ட்ரெஸ்ஸான நிறைய பேர் சொல்றாங்க, இதெல்லாம் இதய சம்பந்த, நம்ம சுக்லிங்கம் சார் பேசும்போது கூட எல்லாமே ஹார்ட் ரிலேட்டடான ஆரோக்கியமான விஷயங்களை, கை தூக்கணும் கால் தூக்கணும், அதெல்லாம் விட நம்ம வந்து ஆசைகளை கம்மி பண்ணிக்கிட்டா, மற்றவங்கள பார்த்து மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்காம கடவுள் நமக்கு எது கொடுத்துருக்கானோ அதை நம்ம நிறைவா, இது மற்றவங்களுக்கு கிடைக்காதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம மனதை நிறைவா வச்சுக்கிட்டாலே நம்மளோட இருதயம் ரொம்ப பலமா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. சில குணங்களை மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கணும். மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுறதா இருக்கட்டும், மற்றவங்களோட நம்மளை நாமே கம்பேர் பண்ணி அவன் எப்படி இருக்கானே நம்மளால அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நம்ம நினைச்சாதான் கஷ்டம். ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய வீட்டில் பெரிய மாளிகையில் இருக்கிறோம்
அவன் ரொம்ப நல்லா இருப்பான்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த இடத்துக்குள்ள போய் அவனை பர்சனலா நீங்க பாத்தீங்கன்னா தான் அவன் எவ்வளவு பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நோய் இல்லாத உடம்பும் கவலை இல்லாத மனமும் தான் இந்த உலகத்துல பெரிய சொத்து. ஸோ அதை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இந்த விருதை எனக்கு வழங்கிய நம்மளுடைய நக்கீரர் தமிழ்ச்சங்கத்துக்கும் என்னை இந்த விழாவிற்கு அழைத்த என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் விஜய் முரளி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் விழாவில் கலந்து கொண்டுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இங்கே டிஜிட்டல் பத்திரிகையாளர் சங்கம் வந்திருக்காங்க, அப்புறம் யூடியூப் சேனல்ஸ் அவங்களுக்கு, மேலும் ஜீவா என்னோட நண்பர் அவர் வந்துருந்துச்சு, மேலும் காமெடி கிங்ஸ் 2 பேருக்கும், பக்கத்து ஹீரோ அவரோட படங்களுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண ஞாபகம் இருக்கு. வளர்ந்து வரும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவர். அதில் மேலும் லெஜெண்ட் எஸ்பி முத்துராம் ஐயா அவர்கிட்ட இந்த அவார்டு வாங்கின ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேலும் இந்த விழாக்கு எனக்கு இந்த விருது வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட அருமை சகோதரர், என்னோட குடும்ப நண்பர் விஜய் முரளி அவர் கிட்டத்தட்ட எனக்கு 20 இயர்ஸாக என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் இன்னைக்கு பிஆர்ஓ சங்க தலைவராக இருக்காரு. அவர் தான் எனக்கு இந்த விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அவருக்கு நன்றி சொல்லி என்னோட சத்யா பிஆர்ஓ அவருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் சினிமா மேடை அட்டன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நிறைய துறையிலிருந்து நிறைய சாதிச்சவங்க அவங்க கிட்ட இந்த அவார்ட் வாங்குறது, இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுல ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். சார்லாம் லெஜெண்டரி டைரக்டர், அவரை பார்த்ததே எனக்கு ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். அதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் திஸ் அவார்ட் பாஸ்கரன் சாருக்கும் சிருளி சாருக்கும், எங்களோட ப்ரொடியூசர். அவர் ரொம்ப நல்ல மனிதர். தேங்க்யூ. இது வந்து எனக்கு என்ன கொடுக்குதுன்னா, இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது. கண்டிப்பாக இளம் நடிகர், திரைப்பட நடிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எப்போவுமே இளமையாக இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. ஐ எம் ஷுர் ஐ வில் டூ இட். அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சினிமா மேடையில் நான் ஈஸியாக பேசியிருக்கேன், இங்கே டைமும் இல்லை. உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கொடை வள்ளல்னு கொடுத்துருக்குன்னா கலை வள்ளல்னு கொடுத்துட்டாங்க, ரெண்டாவது நல்லது தான். நான் ஒரே ஒரு ஐயா ஜட்ஜையாக இருக்கனால ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன். ஒரு கோர்ட்டு சீனில் வந்து விவாகரத்து கேஸு, புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் எவ்வளோ கவுன்சிலிங் கொடுக்குறாரு ஜட்ஜி, அவங்க கேட்கல. ஆனால் அவங்ககிட்ட ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. அந்த குழந்தைய நான் தான் வளர்ப்பேன்னு வந்து அப்பங்காரன் கேட்குறாப்புல அந்த கேட்குறாரு. அதே மாதிரி அம்மா வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 1 வருஷம் டைம்லாம் கொடுத்து பார்த்தாரு ஜட்ஜு, எதுவுமே கேட்கல. ஆனால் அவர் தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நாளை வந்துருச்சு. ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் பேசிட்டு ஆகவே அப்படின்னு நிறுத்துறாரு சினிமா மாதிரி. அப்போ கூண்டில் இருந்த அப்பங்காரன் சொல்கிறேன், ஐயா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் தீர்ப்பை சொல்லுங்கிறான். உடனே ஒரு பேனா மூடி வச்சுட்டு வெரி குட் கேளு அப்படின்னாரு. உடனே அவன் சொல்கிறான், ஐயா நான் வந்து ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு போகிறேன், என்னோட கார்டை எடுத்து உள்ளே சொருகிறேன். இப்போ அதில் வந்து நம்பரை போடுவேன், பணம் வரும், பணத்தை எடுத்துக்குவேன், என் கார்டை எடுத்துக்குவேன். இப்போ இந்த பணம் எனக்கு சொந்தமா ஏடிஎம் மிஷின் சொந்தமா, இதை சொல்லிட்டு நீங்கள் தீர்ப்பை சொல்லுங்கன்னு சொல்லுவான். புரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சிங்கன்னா கரெக்டாக தெரியும். அதுக்கு வந்து ஜட்ஜி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டார். நான் இதுக்கு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு விழுந்துட்டாரு. இது ஒரு சும்மா ஃபன்னுக்காக சொல்கிறது தான், காமெடிக்கு. ஒன்றும் இல்லைங்க, 2 லேடிஸ் சந்திச்சுட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லேடி கேட்குறா, அக்கா எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போகிறாரு, எனக்கு வந்து துணைக்கு படுத்துக்க இன்னைக்குங்கிறா. அதெல்லாம் முடியாது போடி அப்படிங்கிறான் அவன். உடனே ஏடி சலிச்சுக்கிறேன்னு ஒன்று, ஆமாண்டி உங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போனால் நீ கூப்பிட்ற, நீ ஊருக்கு போனால் உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்றாருன்னா. நன்றி, வணக்கம். பக்கத்தில் போகிறாரு, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாரு. ஆலந்தூர்லேருந்து வரேங்க ஐயான்னு சொல்கிறாங்க. என்ன வேணும் உங்களுக்குன்னாரு. ஆலந்தூரில் கோயில் கட்டியாச்சுங்க, அதில் செலவைக்கு நான் ஐயாட்ட நன்கொடை வாங்க வந்திருக்கேன் அப்படின்னாங்க. அப்படியா, இப்போ கூட சொல்லலாம் தலைவர், நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். சரி உட்காருங்க, சாப்பிட்டுட்டு வந்து உட்காருங்க. முதல்ல அவர் செய்கிற வேலை, முதல்ல சாப்பிட்ணும், பிறகு தான் உட்காரணும். சாப்பிட்டு வந்தாச்சு. ஒரு தினத்தந்தி பேப்பரில் பணத்தை வச்சு கொடுக்குறாரு. கேட்டவங்க கிடைச்சது. உடனே மகிழ்ச்சியை வெளியே போகிறாங்க. 3 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. ராமானந்தோடத்தை அப்படி வெளியே வரும்பொழுது தலைவர் பார்க்குறாரு, 3 பேரில் ஒருத்தர் நோஞ்சா மாதிரி இழைச்சிருக்கிறான் பாவப்பட்ட பிராமணன். உடனே பிஏ கூப்பிட்டு, அவரை மட்டும் வர சொல்லியாங்கிறாரு. அவர் வர்றாரு, உள்ளே உட்கார வைக்கிறாரு. கொஞ்சம் பணத்தை கொடுத்து சொல்கிறார் அவர், அது வந்து கோயிலுக்கு, இது உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அந்த பிராமணர் பதறி போகிறான், யார் ராணி, நான் தினதானே ஆண்டவனை வேண்டிக்கிறேன்,
கோயிலுக்கு செலவைக்கு ஊரெல்லாம் வசூல் பண்ண போறேன், உழவைக்க நான் யார்கிட்ட கேட்பேன் இறைவா? உனக்கு நான் 3 கால பூஜை பண்றேன், ஏன் இந்த பிராமணனை விதைக்கிற வறுமையாற்றுன்னு சொல்றாரு. இவன் யாரு? நம்ம கேட்டோமா? நானும் ஏழை பிராமணன், ஊருக்கெல்லாம் பண்ணி எனக்கு தாங்கன்னு கேட்டேனா? கேட்காம தரேன், யாரா நீ? ஈஸ்வரா ஈஸ்வரான்னு முகத்தை பாட்டு போவாருங்க. இது ஏன் சொல்றேன்னா, உலகத்திலேயே வந்துங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் எம்ஜிஆர் ராமச்சந்திரன், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து. அதனால தான் அந்த தெய்வத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்புக்கு மகிழ்ச்சிக்கு அண்ணன் பெரியவங்களாம் வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ பாஸ்கர், மிக்க நன்றி. நக்கீரர் தமிழ்ச்சங்கமும் அகத்தியரையும் இணைந்து நடத்துகின்ற ஈகை டாக்டர் கே கருணாநிதி அவர்களுடைய 61வது பிறந்த நாளுக்கு எல்லாரும் வந்து சிறப்பு செய்தமைக்கு இந்த உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈகை டாக்டர் கே கருணாநிதியுடைய மனைவி சாந்தி அவர்களுக்கும் ஒரு தடவை நல்லா கைதட்டி அந்த மணமக்களை வாழ்த்துங்க. மற்றவங்க பேர்லாம் சொல்ல ஆரம்பித்தா அதுலேயே நேரம் போயிடும். ஆகவே எல்லாருடைய பேரையும் சொன்னதாக நினச்சிக்கிட்டு கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், நான் பேர் சொல்ல விட்டுட்டா பேரை சொல்ல விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க, நான் பேர் சொல்லாமல் விட்டவங்கன்னா என் நெஞ்சில் இருக்காங்க அப்படின்னு கலைஞர் சொல்லுவார். கலைஞர் சொன்னதையே நான் இப்போ உங்களுக்கு திருப்பி சொல்லி, நான் சொல்லலேன்னு நினைக்காதீங்க, சொல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லாம் என் மனசில் இருக்கீங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியோட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். கைதட்டு சத்தத்தையே காணுங்க. வேறொன்றில் எங்களுக்கெல்லாம் சினிமாக்காரங்க, இந்த சினிமாக்காரங்களுக்கு இந்த விசில் அடித்தா தான், சத்தம் போட்டால் தான் விழா நடக்கிற மாதிரியே தெரியும். இல்லாட்டா எங்களுக்கு விழா நடக்கிற மாதிரியே இருக்காது, இன்னமும் டல் அடிச்சு போன மாதிரி இருக்கும். ஆகவே கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காந்து ஐயாவை வாழ்த்துவதற்கு ஒரு முறை கைதட்டுக்க வேணுமா, நல்லா அவர் வீட்டுக்கு போய் கேட்கணும். ஐயா கருணாகரன் ஐயருடைய மனைவியும் அவரும் சேர்ந்து பல நல்ல காரியங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு சமீபத்தில் தான் அவர் அறிமுகமானார். இங்கே தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே பொற்செல்வி அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அவருடைய 60வது ஆண்டு விழா நடந்தது, இசை நிகழ்ச்சியோடு நடந்தது. அந்த விழாவிலையும் நான் கலந்து கொண்டு அந்த மணமக்களை வாழ்த்தினேன். அதே போல் எப்பவும் சம்பாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது, சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு வாழுகிற கருணாகரன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அந்த நிகழ்ச்சியில் இசை நிகழ்ச்சிக்கு வந்தபோது நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அங்கே பாடுறவங்க, அந்த இசையமைத்த அந்த குழுவினருக்கெல்லாம் பையிலிருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. விதையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த காட்சியை நான் எம்ஜிஆர் அவர்களிடத்துல பார்த்துருக்கேன். அவர் இப்படி பையில் இப்படி எடுத்து கொடுப்பார், எவ்வளோ கொடுத்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அது மாதிரி கருணாகரையா செஞ்சாங்க. ஆகவே அவரை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் சினிமா துறையில் தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கார். ஆகவே திரைத்துறையினுடைய சார்பிலையும் அவர் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அதே போல் இன்னைக்கு நடத்துகிற அந்த 61வது ஆண்டு விழாவில் உழைப்பால் உயர்ந்த திரைக்கலைகளுக்கு விருது வழங்கிட்டு இருக்காரு. அந்த விருது பெற்ற கலைஞர்கள் அத்தனை பேரையும் ஒரு மூத்த இயக்குனர் என்ற முறையில் வாழ்க வளர்க, இந்த பரிசுகள் எல்லாம் தொடர்க என்று மனமான வாழ்த்துகிறேன். இங்கே பேசிய ஒரு டைரக்டர் சொன்னார், இந்த விருதெல்லாம் கிடைக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சிப்பட்டார். உண்மையாக சொல்கிறேன், நான் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பேன், போனஸ் வாங்கியிருப்பேன். ஆனால் ரசிகர்களாகி உங்களுடைய கைதட்டல் தான் எங்களுக்கு கிடைக்கிற டானிக், எங்களுக்கு கிடைக்கிற பலம், எங்களுக்கு கிடைக்கிற உற்சாகம். அப்படி திரைத்துறை சார்ந்திருக்கிற கலைஞர்களுக்கு விருது கொடுத்து ஊக்குவித்ததற்காகவும் நம்முடைய கருணாகரன் ஐயாவை மனமாற வாழ்த்துகிறேன்.
விருது பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருது பெற்றது வந்து நீங்க செய்ததுக்காக மட்டுமல்ல, செய்ய போறதுக்காக சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆகவே இந்த விருதை வாங்கினவங்க எல்லாம் இன்னும் சாதிக்க வேண்டும் என்று உங்களிடத்துல வாழ்த்துக்களாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே கலைஞர்களுக்கு பெருமை இந்த விருதுகள் வாங்குவதுதான். ஆகவே அப்படி விருதுகள் வாங்குகிற அந்த அத்தனை கலைஞர்களையும் மனமாற வாழ்த்துகிறேன். அதுக்கு முதல்ல இந்த ஜீவாவை வாழ்த்துறேன். அந்த பையனை சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஜீவா மிக விரைவிலே பெரிய ஹீரோவா வரணும் அப்படின்னு வாழ்த்திட்டே இருக்கேன். ஜீவாவை வாழ்த்துக்கிறது மூலமா இங்க பரிசு பெற்றவர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துறேன். நீங்கள் எல்லாம் மிக விரைவில் நீங்க வெற்றி பெற்று விருதுகள் வாங்கி திரையுலகத்தில் சிறந்த புள்ளிகளாக வாழ வேண்டும் என்று உளமாற மனமாற வாழ்த்துகிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், டல் அடிச்சு போகாதீங்க. வாய்ப்புக்கான திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். வேற ஒண்ணும் இல்லை, நாங்கெல்லாம் வந்தோம் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னா அது காரணம் தொழிலை ஒழுங்கா கத்துக்கிட்டோம். அந்த ஒழுங்க கடைப்பிடிங்க. எங்கிட்ட எத்தனையோ பேர் வர்றாங்க, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், பாட்டு எழுதுவேன், கவிதை எழுதுவேன், நடிப்பேன் அப்படின்னு இங்கே வந்து சினிமாவுக்குத்தான் நாங்கள் தியாகம் பண்ண போகணும்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட சரி ஒரு கதையை சொல்லுன்னு சொன்னால் அந்த கதையில் ஒரு அர்த்தம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. எப்படி நாங்கள் இந்த கதையை ஏற்றுக்கிறது? சினிமாவில் யாரும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இந்த உள்ள விட மாட்டோம்னு சொல்லவே இல்லை. நீங்கள் திறமையோடு வந்தால் நிச்சயமாக உள்ள விடுவோம். ஆக முதல்ல உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க. இப்போ வந்திருக்கிற இயக்குநர்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுவேன். இப்போ வர்றவங்கெல்லாம் சிறந்த திறமையோடு வர்றாங்க. தொழில்நுட்பத்தில் எங்களையெல்லாம் ஜெயிச்சு மேலே ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. அப்படி இருக்கிற அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கிட்டு வரணும், கடுமையாக உழைக்கணும், நிச்சயமாக வருவேங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். இன்னொன்று சொல்ல ஆசைப்படுறேன், ஒழுக்கம் இருக்கணும். ஆகவே தொழில் கற்றுக்கணும், கடுமையாக உழைக்கணும், நிச்சயமாக வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். இந்த 4 இருந்தால் நீங்கள் வெற்றியை தேடி போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை கலைஞர் மிக்க நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே என்னுடைய வெற்றி எல்லாம் செயல்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த காரணமாக தான் நாங்கள் செயல்பட்டோம், வெற்றி பெற்றோம். அதனை நீங்கள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன், கேட்டுக்கொள்ளுகிறேன். அதன் பிறகு ஐயா அவர்கள் கொடுத்து வாழ்கிற அந்த தம்பதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்று குரலில் வள்ளுவன் சொன்னான். ஆகவே கொடுத்து வாழ்ந்தால்தான் நீங்கள் பரந்த பயனை அடைய முடியும் என்ற குரலுக்கு எடுத்துக்கட்டாக இருக்கிற கருணாகரன் சாந்தி தம்பதிகளை மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துகிறேன். நான் பேசும்போது யாரையாவது குறிப்பிட்டு சொன்னாதான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலேயே சினிமாவுக்கு தான் வருவேன்னு இருந்தேன். அந்த விஷயத்தோடு தான் வாழ்ந்தேன். என்னுடைய ஆசிரியர் ஒரு மாணவனாக கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன படிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும்போது, ஒருத்தன் லாயர்னா, ஒருத்தன் வக்கீல்னா, ஒருத்தன் டாக்டர்னா, ஒருத்தன் இன்ஜினியர்னா. என்னுடைய டைம் வந்து என்னை பார்த்து கேட்டார் அவர், ரெவரண்ட் ஃபாதர் மச்சோட சமையான பேர், முத்தராமன். மாணிக்க வீணைக்கு நரம்பு வேண்டும், மாலைக்கு வெந்நீரில் வெளிச்சம் வேண்டும், ஆணிப்பொன் மேனிக்கு அத்தான் வேண்டும், அரசுக்கு படைவீடு முரசு வேண்டும், தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும், தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும், வானுக்கு புது விடியல் வேண்டும். இந்த வள்ளல் கருணாகரன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உங்க அத்தனையுடைய வாழ்த்துகளும் வேண்டும் வேண்டும் என்று கேட்டு, இங்கே அருமை அண்ணன் முத்துராமன் அவர்கள் அமர்ந்து பேச சொன்னால் நடந்து வந்தார். அந்த நடையை பார்த்துதான் பாடியிருப்பார்கள் போருக்கு, நீ நடந்தால் நடை அழகு,
என்ற வரிகளுக்கு ஏற்ப அழகாக நடந்து வந்தார் அருமை அண்ணன் அவர்கள். நீ திரையுலகத்தில் உழைப்புகளை எடை போடும் தராசு, நீ ஆதரித்தால் பலர் உயர்ந்தரும் மிராசு, ஒரு முறையேன்னு என் மீது உரசு, உயரும் பாரி என் சிரசு என்று சொன்னவர்கள் பல்லாயிரம் பேர் இங்கே, உயர்ந்தவர்களும் பல லட்சம். அருமை அண்ணன் பேசும்போது ஒன்று சொன்னார். கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்கள் தேர்தல் பயத்திலே, தேர்தல் கலக்கத்திலே, தேர்தல் தயக்கத்திலே கொஞ்சம் யோசிக்கிறார் என்று. திங்களுக்கு பிறகு செவ்வாய் என்பதிலே மாற்றம் இருக்கலாம், ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரி என்பதிலே மாற்றம் இருக்கலாம், தைக்கு பிறகு மாசி வருகிறதா ஆவணி வருகிறதா குழப்பம் இருக்கலாம். ஆனால் வருகின்ற தேதியில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இரண்டாம் முறையாக தங்க தளபதி ஆட்சியிலே அமர்வதிலே எங்களுக்கு எந்த தடுமாற்றம் இல்லை. எனக்கு முன்னால் இங்கே பேசிய ஒருவர் சொன்னார், ஈகை கருணாகரன் அவன் இவன் எவனும் வெல்ல முடியாத ஈகை கருணாகரன். அவர் சொன்னார் பெண்களுக்கு அவர் நிறைய கொடுப்பார் என்று. ஏன் பார்வதிக்கு கொடுக்க கூடாதா? வந்தவள் லட்சுமி என்று தெரியாமல் திருப்பி அனுப்ப முடியுமா? வந்தவள் சரஸ்வதி என்றால் என்ன செய்வீர்கள்? கீழே பார்த்தால் அகழ்த்தி, மேலே பார்த்தால் ஆகத்தி, அந்த பக்கத்திலே திருப்பதி, எனக்கு பிடித்தவர் தளபதி, அங்கே உட்கார்ந்திருப்பவர் சாந்தி. சாந்திக்கு கொடுத்தால் என்ன? மன சாந்திக்கு கொடுத்தால் என்ன? பெண்களுக்கு கொடுத்தால் தவறு இல்லை. ஏனென்றால் ஒரு ஆண் படித்தால் அவன் முன்னேறுகிறான், ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே முன்னேறுகிறது என்று உங்கள் எம்ஜிஆர் தானே அந்த காலத்திலே சொன்னார். ஆகவே அது தவறல்ல. ரத்தன் டாட்டோ அவர்கள் தன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார். நீங்கள் மகிழ்ந்தது எப்போது என்று கேட்டபோது நான் 4 முறை மகிழ்ந்தேன் என்று சொன்னார். ஒரு முறை எனக்கு உணவு தட்டுப்பாடு இல்லை, இருக்க இடம் கிடைத்தது, செல்லுவதற்கு கார் கிடைத்தது, நான் மகிழ்ந்தேன் என்றார். 2வது மகிழ்ச்சி எது என்று கேட்டால், 2வது மகிழ்ச்சி என்னுடைய துறையிலே நான் ஏராளமான கட்டடங்கள் கார்கள் வாங்கினேன், அது மகிழ்ச்சி. 3வது செருப்புக்கு பாட்டா, இரும்புக்கு டாட்டா என்று டாட்டா உலகத்திலே நான் செய்த தொழிலிலே முதல் இடத்தை பெற்றேனே, அது 3வது மகிழ்ச்சி. 4வது மகிழ்ச்சி எது தெரியுமா? நிறுத்தினார். அவர் சொன்னார், நான் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு 500 குழந்தைகளுக்கு 3 சக்கர சைக்கிள் கொடுத்தேன். அந்த விழாவுக்கு வந்திருந்த ஒரு குழந்தை என் காலை கட்டி பிடித்துக் கொண்டது. நான் நகருகிறேன், நகர முடியவில்லை, குழந்தை என்னை கட்டி பிடிக்கிறது காலை. நான் என்னம்மா என்று கேட்டேன். உனக்கு எதுவும் வரவில்லையா என்று கேட்டேன். இல்ல இல்ல வந்துருச்சு. அப்புறம் அப்புறமா என் முகத்தை பார்த்துட்டு இருக்க, உங்க அண்ணனுக்கு வரலையா? இல்ல இல்ல வந்துருச்சு. ஏதாவது பொருளாதாரத்துல சிரமமாமா? இல்ல இல்ல வந்துருச்சு. அப்புறமா என் காலை பிடிச்சுக்கிட்டே இருக்க. நீங்க இவ்வளவு புண்ணியம் பண்றீங்க, நீங்க சொர்க்கத்துக்கு தான் போவீங்க, நானும் சொர்க்கத்துக்கு வருவேன். அப்போ உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், அதுக்காகத்தான் முகத்தை ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன போது நான் வடித்த ஆனந்த கண்ணீர் தான் 4வது வெற்றி என்று சொன்னார். அந்த ஈயை கண்ணீரை எல்லாம் உணர்ந்தவர் தான் அருமை சகோதரர் கருணாகரன். உன் சொற்கண்டு சுவைத்தார்க்கு கற்கண்டு கைக்கும், ஆனாலும் இந்த ஈகை போகுமோ ஏழையை தவிர வேறு எவர் கைக்கும் என்று சொல்கின்ற அளவுக்கு ஈகையை செய்வர் தான் அருமை சகோதரர் கருணாகரன். அவருக்கு திரைப்பட துறையின் செயற்குழு உறுப்பினர் என்ற ஒரு முகம் உண்டு, அவருக்கு நக்கீரர் தமிழ் சங்கம் உண்டு, அவரால் உருவாக்கப்பட்ட அகத்திய டிவி என்ற ஒரு முகம் உண்டு, அவரால் உருவாக்கிய கார் ஓட்டுநர் சங்கம் உண்டு, அவரால் உருவாக்கிய நிலவுடைமை சங்கங்கள் உண்டு, அவரால் உருவாக்கிய அரசியல் அவர் மாவட்ட பிரதி என்று ஒரு முகம் உண்டு, கலைஞரின் தொண்டர் என்று ஒரு முகம் உண்டு, ஈயை குடத்துக்கு சொந்தக்காரர் என்று ஒரு முகம் உண்டு, கலை வள்ளல் என்று ஒரு முகம் உண்டு, ஆன்ற தமிழ் கூர்முகம், ஆய்ந்தது தேர்வு முகம், ஆறறிவி ஊர்முகம், ஆளறி போல் வீர்முகம், அன்புமலை தூர்முகம், அறியாதார்க்கு வேறுமுகம், அடைவரார் சீர்முகம், இப்படி இப்படி இந்த ஈயைக்கு 100 முகம். இந்த 100 முகங்கள் இல்லை என்றால் ஏழைகளுக்கு வாழ்வில் ஏதடா ஏறுமுகம் என்று கேட்கின்ற அளவுக்கு பல முகங்களை படைத்தவர் அவர். அவருக்கு நான் அதிகமான அவருடைய சாதனைகளை
சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய அன்போடு வாழ்த்துகளோடு இன்று எனக்கு பிறந்த நாள். நான் என்னுடைய தலைவர் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுவிட்டு இன்று 9 மணிக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும். ஈ கருணாநிதி கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டா எதுவுமே காரணம்லாம் கேட்க முடியாது. வானா வந்துடணும். அவருக்கு எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியல, வாங்கன்னு கூப்பிட்டாரு, வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு பாராட்டு விழா என்ற போது பட்டுச்சேலை உடுத்துகின்ற புது பெண்ணை போல மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன். அதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. இளம் மங்கையின் கூந்தலில் மலர் சுடுகின்ற மணவாளனை போல நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன். ஒன்றை மட்டும் சொல்லுவேன், பறவைகள் தோன்றினால் நதிகள் பக்கம் என்று அர்த்தம், பார்க்கடல் பொங்கினால் வானில் பௌர்ணமி என்று அர்த்தம், ஆள் இல்லாமல் அடிக்கடி சிரித்தால் என்று அர்த்தம், அழகிய பெண்ணின் தாயார் என்றால் அத்தை என்றே அர்த்தம், தாவிடும் ஓடைகள் நதியின் தங்கைகள் என்று அர்த்தம், தூவிடும் தூரர்கள் மலையின் தோழிகள் என்று அர்த்தம், இரவின் மீது வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம், ஏழைகளுக்கு உதவி நடக்கிறது என்றால் அங்கே ஈஏ கருணாகரன் வந்துவிட்டார் என்றுதானே அர்த்தம். நான் வேண்டி கேட்பேன், ராஜராஜனின் வாளை கேட்பேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்பேன், பாரதியாரின் சொல்லை கேட்பேன், பார்த்திவன் கொடுத்த வில்லை கேட்பேன், மாயக்கண்ணனின் குழலை கேட்பேன், மதுரை மீனாட்சியின் கிடியை கேட்பேன், சொந்த உழைப்பில் சோற்றை கேட்பேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்பேன், தூக்கம் மணக்கும் கனவு கேட்பேன், நதியில் நடக்கும் வலிமை கேட்பேன், கேட்பேன் கேட்பேன் கேட்பேன், உங்களை வேண்டி வேண்டி கேட்பேன், தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்பேன், தாவும் வயதில் பொம்மையில் கேட்பேன், 5 வயதில் புத்தகம் கேட்பேன், 6ஆம் விரலாய் பேனா கேட்பேன், காசே வேண்டாம் கருணை கேட்பேன், தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்பேன், தானே உறங்கும் விழியை கேட்பேன், தலையை கோதும் விரலை கேட்பேன், இந்த ஏழைகளுக்கு உதவுவதற்கு இறைவா என் கருணாகரனுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆயுசை தா என்று இறைவனை கேட்பேன். அந்த 100 வயதிலும் அருமையான முத்துராமன் வந்து வாழ்த்த வேண்டும் என்று அவரை வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு கலைஞர் கட்டிட கட்டுமான பணி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவர் என்ற முறையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் வருகை தந்திருக்கும் போற்றுதலுக்குரிய மாமனிதர் ஐயா ஜெயச்சந்திரன் அவர்களே, சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தேவன் அவர்களே, சங்கத்தினுடைய பொருளாளர் திரு சக்கரவர்த்தி அவர்களே, சங்கத்தினுடைய மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகளே, சங்கத்தினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வருகை தந்திருக்கும் திரைப்படத்துறை சார்ந்தவர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, அன்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உழைப்பாளர் தினத்தன்று உயர்ந்த உள்ளத்தோடு, உயர்ந்த எண்ணத்தோடு, உயர்ந்த மனப்போங்கோடு வருகை தந்து மேடையில் அமர்ந்து அமைதி காத்த ஐயா நீதி அரசர், வாழ்க்கையில் தூய்மையான கடைபிடித்து நீதிக்கு நீதி வழங்கி இன்றும் நிலைத்து நிற்கும் ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றியும், ஏவிஎம் நிறுவனத்தின் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமான திரைப்படத்துறையிலே ஜாமோனாக விளங்கி கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் சிற்பமாக சிற்பி எடுத்து இந்த உலகத்தில் நடிகளாக உருவாக்கி காட்டிய போற்றுதலுக்குரிய மாமனிதர் ஏவிஎம் நிறுவன தலைவர் எப்படி வெள்ளையாடை அணிவாரோ அதே போன்று இந்த மாமனிதரும் வெள்ளையாடை அணிந்து 92வது வயதிலும் இளம் வாலிபர் போல் பேசி உள்ளத்தை மறக்கக்கூடிய மாமனிதர் 100 ஆண்டுகள் அல்ல, 200 ஆண்டுகள் அல்ல, சித்தர் வாழ்கின்ற வாழ்க்கை அவர் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் விஜய் முரளி அவர்கள் எங்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவராகவும் பிஓரோ சங்கத்தினுடைய நிறுவன தலைவராகவும் சினிமா துறையில் பல நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிறப்பு விருந்தினர் அழைத்து காட்டியிருக்கும் அன்பு அண்ணன், சினிமா துறைக்கு என்ன அறிமுகப்படுத்துவமான
விஜயமுரளி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை வரலாறை புத்தகமாக எழுதி உடல்நலம் குன்றியிருந்தாலும் என்னுடைய தம்பிக்கு இந்த புத்தகத்தை நான் எழுத வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதி முடித்து தள்ளாடியே கொண்டு இந்த மேடைக்கு வந்து புத்தகத்தை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் காந்தி அண்ணன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜி ராமச்சந்திரன் போன்ற உயர்ந்த மாமனிதர்களுக்கு புத்தகங்களை எழுதி வெளியிட்டு நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அப்படி ஒரு மாமனிதர் என்னையும் ஒரு மனிதனாக மதித்து இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட்டு நான் பிறந்த கிராமத்திலிருந்து இன்று இந்த மேடையில் பேசுகின்ற நாள் முதல் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு உங்கள் சார்பாகவும் அவருக்கு கோடான கோடி நன்றி கடன் பட்டிருக்கிறேன். காரணம், பள்ளி புத்தகத்தையே நான் எடுத்து செல்லாத ஒருவன் எனக்கும் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தை இந்த மேடையில் வெளியிட்டிருப்பது அளவு கடந்த மகிழ்ச்சி. காரணம், எங்கள் குடும்பத்தாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். என் மனைவி, மகள், மகன், பேத்தி, பேரன், அக்கா, தம்பி, தங்கச்சி இவர்களையும் அந்த புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்று நான் இந்த உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்த இடம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உழைப்பால் உழைத்து கொண்டிருக்கிறேன், மேலும் உழைத்து கொண்டே இருப்பேன். அதனால் இந்த தொழிலாளர் தினம் ஒரு அற்புதமான தினமாகும். இந்த நேரத்தில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் போற்றுதல் உரிய பெண்மணி தின உரிமை பத்திரிகை ஆசிரியரும், எங்கள் நிகழ்ச்சி, என்னுடைய நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் காலதாமதமாக இருந்தாலும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு என்னை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் பெண்மணி கல்பனா அவர்களையும், அதே போன்று அகத்தியர் டிவி அருமையான தன்னுடைய சொற்பொழிவால் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கி அமர்ந்திருக்கும் சகோதரிக்கும், இங்கே வந்திருக்கும் ஊடகருக்கும், டிவி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் மற்றும் என்னோடு பணியாற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் கோடான கோடி நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். அதேபோல் என் குடும்பத்தாரும் எனக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றிய என்னுடைய சகோதரிகளுக்கும், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 8 பேர். அண்ணன் பெயர் குப்பன், இன்னொரு அண்ணன் பெயர் பன்னீர், அக்கா பேர் மீனா, இன்னொரு அக்கா பேர் மலர்விழி, தம்பி பேர் மனோகரன், தங்கை பேர் மகேஸ்வரி, மனைவி பேர் சாந்தி, மகன் அனிதா, மகள் அருண்குமார். இப்படி என்னுடைய பிள்ளைகள், மருமக ஸ்ரீநித்யா போன்றவர்களெல்லாம் உறுதுணையோடு தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதோடு இல்லாமல் என்னை சார்ந்த நண்பர்கள், உறவினர்கள் ஊக்குகின்ற விதத்திலே என்னால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறேன். அதன் அடிப்படையிலே ஐயா நீதிபதி அவர்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். ஒரு 10 நிமிடம் நான் காலதாமதம் ஏற்படும். என்னுடைய சங்கத்தில் பணிபுரியும் நிர்வாகிகளுக்கு இயக்குனர் சிறப்பும் நீதிபதி ஐயா அவர்களும் விருது கொடுத்துவிட்டு நீங்கள் நிறைவுரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். முதலாவதாக விருது பெறுவார் ஜெயச்சந்திரன், சங்கத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் நிகழ்ச்சி சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு விருது வழங்கி கௌரவம் செய்கிறார் நீதியரசர் அவர்கள். பரவாயில்ல, கொடு மாத்திக்கலாம். ஒரு சால்வ், ஒரு புக்கு, ஒரு சின்ன ஐயா வாங்க. அருண் சீக்கிரம் வாங்க. கொடுங்க, நீதி கொடுங்க. சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் தம்பி மோகன் அவர்கள் அன்போடு மேடை கழிக்கிறோம். சங்கத்தினுடைய துணைத் தலைவர் போற்றிற்குரிய சகோதரர் வரதராஜன் அவர்கள் அன்போடு மேடை கழிக்கிறோம்.
இளம் இயக்குனர் அருண்குமார், என்னுடைய மகன், சங்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். குயிக்கா போங்க. சங்கத்தினுடைய துணைத் தலைவர் போற்றுதற்குரிய மாமனிதர் விஜய் முரளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு என்னை அழைத்த என் சகோதரர் பாஸ்கரன், அவர் சேர்ந்த குழுவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நேரத்தை நிறைய எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இப்பொழுது கருணாகரனுடைய 61வது சிறப்பு மலர் வெளியீட்டு விழாவில் சொக்கலிங்கன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு வேண்டுகோள் அவரிடம் நான் விடுவிக்க விரும்புகின்றேன். இவருடைய 100வது ஆண்டு பிறந்தநாள் விழாவில் வெளியீட்டாளர்களும் சொக்கலிங்கத்தை அழைக்க வேண்டும் நினைக்கின்றேன். இன்றுடன் சொக்கலிங்கத்திற்கு 81 வயதாகிவிட்டது. ஆனால் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. ஏனெனில் கற்றதை அனைத்தும் சொக்கலிங்கம் இன்று வரை கடைபிடித்துக் கொண்டிருப்பதால் மட்டும்தான். உண்மையில் நான் இங்கே அரங்கத்தில் பேசும்போது சொக்கலிங்கத்திற்கு 30 வயது மாதிரி பேசிக்கொண்டு இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், ஐயா முத்துராமனுக்கு தெரியும், ஜட்ஜி ஜோதிமணி 60 வருடமா எனக்கு தெரியும். நான் தொடர்ந்து சினிமாவை பார்த்து கொண்டு இருப்பதால் தான் நான் உடல் நலத்துடன் இருக்கின்றேன். என் வயதையும் குறைத்து கொண்டே இருப்பதற்கு காரணம் திரைப்படம் தான். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே என் உறவினர்கள் அனைவர்களும் சந்திக்கின்ற நேரத்தில் சில கேள்விகள் மட்டும் நான் முடித்தவுடன் ஒரு கேள்வி மேடையிலிருந்து, ஒரு கேள்வி அரங்கத்திலிருந்து, அத்துடன் விடைபெற விரும்புகின்றேன். இப்பொழுது இந்த அரங்கத்தில் மேடையிலோ ஃப்ரண்ட்ல இருக்கவங்களோ எவருக்கெல்லாம் பிரச்சனை உண்டு நினைத்தால் அவர்கள் தயவு செய்து கையை தூக்க வேண்டும். சொக்கலிங்கம் முதல்ல தூக்கிறேன். சில பேர் கையை தூக்க முடியல, அவங்களுக்கு என்ன ஆர்த்ரைட்டிஸ்னாங்க, அவங்களுக்கு எக்ஸம்ஷன். எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். மனிதனாக பிறந்து வாழ்ந்து இறக்கின்ற வரை மனிதனை வாழ வைப்பது பிரச்சனை மட்டும்தான். 840 கோடி ஜனத்தொகையில் எவருக்காவது ஒருவருக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியுமா? சரி, சொக்கலிங்கம் பெயருக்கேற்றவர் சொக்கலிங்கம் சிவபெருமனாக மாறி உங்கள் பிரச்சனை அனைத்தும் என்று போக்கி விடுகின்றேன் என்று நினைத்து கொண்டால் அடுத்த நாள் நீங்கள் உயிர் வாழ்வதற்கே பிடிக்காமல் போய்விடும். நான் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ வைப்பது பிரச்சனை மட்டும்தான். ஒன்றே ஒன்று கூற விரும்புகின்றேன். சொக்கலிங்கம் இதுவரை மருந்து சாப்பிடவில்லை என்றால் என்ன ரகசியம்? ஒன்றுமே ரகசியம் இல்லை. 3 பேரிடம் தயவு செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது மனிதர்கள். ஒன்று போலீஸ்காரனிடம், இன்னொன்று வக்கீலிடம், 3வது முக்கியமாக சொக்கலிங்கமாக டாக்டரிடம் மாட்டிக்கொள்ளவே கூடாது. ஆனால் இவர்கள் மூவரையும் நீங்கள் நண்பர்களாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகின்ற கருத்தை ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, ஒரி, கரி டு கெட் பரீட் என்று சொல்லுகின்றேன். ஏன் இந்த கருத்து என்றால், நான் இது உங்களுக்காக பேசவில்லை, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பேர குழந்தைகளுக்காக தான் பேச நான் விரும்புகின்றேன். நான் இந்த உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதற்காகத்தான் ஆலய வழிபாடு என்று தோன்றியதும் கூட. இந்த உயிர் உடலில் இயங்க 3 ஊக்கள் கடைபிடிக்க வேண்டும். நான் சொல்றேன், நீங்க கூடவே சத்தம் போட்டு சொல்றீங்களா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களின் அடங்கிய 3 மந்திரங்களை 60 வருடமாக உலக மக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்கள் சத்தம் போட்டு சொல்றீங்களா கருணாகரன்? 3 மந்திரங்கள்: எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை உலக மக்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால்
சொக்கலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பு போய்விடும். எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் இன்றே நாம் மூடிவிட முடியும். ஆனால் கேட்ப தயாராக இல்லை. ஒரு கேள்வி கேட்கின்றேன். இதயம் உங்களிடம் இன்று பேசுகின்றதை வைத்துக் கொள்ளுங்கள். இதயம் பேசினால் அது உங்களிடம் என்ன கேட்கும் நினைக்கின்றீர்கள்? கருணாகரன்ட்டே ஆரம்பிக்கிறேன். அது என்ன கேட்கும் உங்களிடம்? அகத்தியர் அம்மாவிடம் கேட்கின்றேன். இதயம் பேசினால் என்ன கேட்கும்? கோதண்டம் உன்னிடம் பேசுகின்றது என்ன கேட்கும் நினைக்கிறீங்க? பாஸ்கர், இதயம் பேசுது என்ன கேட்கும்? சந்தோஷத்தை கேட்கும். பெரிய கைத்தட்டல் பாஸ்கருக்கு. நாம் வைத்திருக்கின்ற பட்டமோ பதவியோ சொத்தோ நகையோ எதுவுமே அதற்கு தேவையில்லை. அதற்கு தேவை என்பது ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும்தான் தேவை. எவன் ஒருவன் மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்கின்றார்களோ வியாதிகள் வராது. வந்த வியாதிகளே போக்குகின்ற சக்தி மகிழ்ச்சிக்கு மட்டும்தான். சரி, உடனே மகிழ்ச்சி என்பது எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் முத்துராமன் ஐயாவிடம் கேட்கின்றேன். என் நெருங்கிய நண்பர், நான் பிறந்ததுலேருந்து அவருக்கு தெரியும். எது மகிழ்ச்சியை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிங்க? சரி, ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா மகிழ்ச்சி போயிடும், உயிரில் போயிடும். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள். மகிழ்ச்சி என்பது குறையவே குறையாது. வாங்குற இடத்துல போயிட்டா மகிழ்ச்சி குறைஞ்சிரும். என்ன முல்லை? சரி, மகிழ்ச்சி கொடுப்பதில் என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? கருணாகரன் மனைவியிடம் கேட்க வேண்டும். கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் உறவினர்கள் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு நான் 1000 ரூபாய் என் பரிசுல இருந்து கொடுக்கின்றேன். ஓ, அப்படின்னா டக்குன்னு எல்லாமே தயாராயிட்டீங்க. எதுல கொடுக்காம? அருள் எதுமா? எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தா முடியாது, இருக்கலாம், அதை பத்தி இல்ல. எது ஹெல்த் இஸ் வெல்த். சரி, நிறைய மீட்டிங் கேட்டிருக்காரு. 1000 ரூபாய் வாங்குறதுக்கு வெல்த் சொல்லலையே, சொல்லிட்டோமா? நம்ம அன்னதானம். ஓகே. கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர வேண்டும். எவன் விட்டு கொடுக்கின்ற சக்தியை வைத்துக் கொள்கிறார்களோ உறவுகள், உற்றங்கள், நாடுகள் எந்த பிரச்சனையும் வராது. புரியுதுங்களா? சோ ஒன்றே ஒன்று கேள்வி கேட்க வேண்டும். இப்பொழுது மகிழ்ச்சியா இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் அது இயற்கை, எத்தனை இதயம் ஒவ்வொருவருக்கும் இருக்குது? நம்ம சகோதரி கிட்ட கேட்கணும். எத்தனை இதயமா இருக்குது? எல்லாம் சொல்லுங்க. டைட்டா தப்பா சொல்லுங்க, நான் ஒன்றும் ஃபைன் போட போடல. ஒருத்தர் ரெண்டுன்றீங்க, ஒரு இதயம் மட்டும். அதான் சொல்லணும், காதலர் கூட உங்க இதயத்தை மற்றவங்க கொடுத்து விட்டு நீங்கள் இறந்து விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் படைக்கப்பட்ட இதயங்கள் 3. ஒன்று நீங்கள் சொல்லுகின்ற இதயம், சொற்களினுடைய ஸ்பெஷாலிட்டி. 2வது 3வது இதயம் என்பது கெண்டக்கால் தசைகள், லெஃப்டும் ரைட்டும் தான் பெரிஃபரல் ஹார்ட் என்று பெயர். அந்த இதயத்தை நீங்கள் சீராக இயக்கிக் கொண்டிருந்தால்தான், புரிந்து கொள்ளுங்கள், காலில் இருக்கின்ற ரத்தம் பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு போய் 100 இதய வைக்கும், இயங்க வைக்கும். ஸோ ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி கைனட்டிக். நடத்தல், நீந்துதல், ஓடுதல், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். படுக்கும்பொழுது கிராவிட்டியில ரத்தம் போயிடும், பிரச்சனை கிடையாது. நான் இன்றும் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். என்னுடைய 9வது மாடியின் அறைக்கு இன்று வரை சொக்கலிங்கம் ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே லிப்ட் மேன் வந்தான், சரவணன்ட்டு ஒருத்தன், திங்கட்கிழமை. சாசா லிப்ட்ல போலாமேன்னா, ஏன்டா தொந்தரவு பண்றேன்னு கேட்டேன். இல்லை சார், லிப்ட்ல வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. அது என்னங்க, நான் போலான்னு எல்லாம் திரிக்கிறாங்க, கோதண்டம். ஸோ உடற்பயிற்சி இன்றியமையாமல் ஆக்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவு நேரம் நடக்கலாம், பட் மூட்டு வலி இருக்கும்போது நடக்கக்கூடாது. வலிக்கு மருந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் பொழுது, வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள். வேலைக்கு சாப்பிடக்கூடாது. முக்கியமானது என்ன தெரியுமாங்க? ஆயிலை நீங்கள் குறைக்கும் பொழுது உங்கள் ஆயிலை நீங்கள் கூட்டிக் கொள்ள முடியும். சரி,
அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு கருத்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்களேன். 2 நிமிடத்தில் பேசி விடுகின்றேன். உங்க ஆர்வத்தை பார்த்து நான் இன்னும் ஒரு நிமிஷம் பேசலாம். நம்ம ஜட்ஜி கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கலாம் ஐயா. இதை பாருங்க. இதுனா கையில வச்சிருக்கேன், சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மேஜிக் ஷோ காட்டுன்னு நினைச்சுக்காதீங்க. இதுதான் ஒரு கோடு, அதான் ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நம் கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது, இது பாருங்களேன், இந்த முனை என்பது கருவறை. எது? கருவறை. இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது 2 இடத்தில், கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும் அமைதியாக இருக்கின்றான். இடையில் இருக்கின்ற கோடி என்ற வாழ்க்கையில் அமைதி இழக்கும் பொழுது சொக்கலிங்கத்தில் வந்து மாட்டிக்கொண்டு நீங்கள் சம்பாதிச்சதை என்னிடம் கப்பம் கட்டுகின்றீர்கள். இதை பாருங்க. இந்த இடையில் இருக்கின்ற கோட்டை 3 மந்திரங்கள் மேல சொன்னல, அது நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் அனைவரும் கவனிக்க வேண்டும். இந்த கோடு என்ற வாழ்க்கையை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்ல சொக்கலிங்க பேச்சை கேட்க மாட்டேன் என்று முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 20-25 வயதில் மகிழ்ச்சியாக இறந்து விடுவீர்கள். இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா, 2ம் உங்கள் கையில் மட்டும்தான், மற்றவரிடம் கொடுக்க கூடாது. இந்த கருத்துக்களை சொல்வதற்கு காரணம் ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்ப நம்ம எல்லாமே பிளட் குரூப் பாருங்களேன், ஏ குரூப்ன்றோம். ஒவ்வொருத்தரும் RH பிளஸ் அண்ட் மைனஸ். RH பிளஸ் அண்ட் மைனஸ் என்பது ரீசஸ் மங்கியிலிருந்து வந்த RH. அதுக்கு ஒரே குரூப் தான் RH பிளஸ் அண்ட் மைனஸ். முதலில் தோன்றிய மனிதனுக்கு ஏ பிளஸ் அண்ட் மைனஸ், பிறகு பி பிளஸ் அண்ட் மைனஸ், ஏ பி பிளஸ் அண்ட் மைனஸ், கடைசியில் ஒட்டி கொண்டது ஓ பிளஸ் அண்ட் மைனஸ். எப்பொழுது நடந்தது? 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு மனிதன் தோன்றிய பொழுது. சரி, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கின்றது, நீங்களே ஒரு பிளட் குரூப் சூஸ் பண்ணலாம். அப்படின்னா எந்த பிளட் குரூப்பை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஓ குரூப். ஏனெனில் அவர்கள் யூனிவர்சல் டோனர். ஓ குரூப் என்பவர்கள் அவங்க ரத்தத்தை எவருக்கும் கொடுத்து கொண்டே போகலாம். ஆனால் சொக்கலிங்கம் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அனைவருமே பி பாசிட்டிவாக மாற வேண்டும். ரத்த குறிப்பில் அல்ல, மன அளவில் பி பாசிட்டிவா மாறிவிடுங்க, எந்த நிலையிலும் சரி. சரி, இப்ப எப்பயா உங்களை சிரின்னு சொன்னா, எப்பயா நான் கைத்தட்டில் சொன்னா, நீங்க தானே சொல்றீங்க. இந்த கைத்தட்டல் சிரிப்புக்கும் மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம். 5 விலங்குகள், 5 அறிவு படைத்த விலங்குகளுக்கு சிரிக்கும் தெரியாது, கைத்தட்டவும் தெரியாது, இல்லையா? அது கோதனை பேசினா சரி, முல்லை பேசினா சும்மா கேட்க புரிஞ்சுக்க. ஸோ கைத்தட்டுகின்ற சிரிக்கின்ற சக்தியினால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற ஒரு பெரிய அனுகூலம் என்ன தெரியுமா? என்டார்பின் என்ற ஹார்மோன் சுரக்கின்றது. எந்த ஹார்மோன்? என்டார்பின் என்பது வெளியில் மார்பின் என்று போட்டுக்கொண்டால் அது உங்களை கொன்றுவிடும். அதே மார்பின் உள்ளே சுரந்தால் அதுதான் என்டார்பின். உள்ளே சுரக்கின்ற மார்பினை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. கைத்தட்டும்போது என்ன தெரியுமா? உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷரால் தூண்டப்படுகிறது. அக்கு பிரஷர் தூண்டப்பட்டவுடன் என்டார்பின் சுரந்து மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளும் 100 வருடம் கலந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்து விட்டதால் மட்டும்தான் உண்டு என்று பதிவு செய்கின்றேன். நான் ஜட்ஜிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் கைத்தட்டியது உங்கள் நடத்திற்காகவா, சொக்கலிங்கம் பேச்சுக்காகவா? 2க்கும் அருமையான கருத்து. ஏன்னா இங்க இருக்கவங்க யாரும் உண்மையை தவிர பொய்யா பேச மாட்டேங்க. அன்பானவர்கள் உண்மையை மட்டும். நிறைய பேர் 2ன்னு காட்டினாங்க. இந்த 2ன்னு காட்டும் பொழுது எனக்கு ஒரு வருத்தம். இப்படி என்னவீங்க, அப்புறம் அப்படி என்னவீங்க, அப்புறம் இப்படி என்னவீங்க. சொக்கலிங்கம் மதம், மொழி, ஜாதி, இனம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு நான் சொல்லுகின்ற கருத்து அனைத்தும் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லி, இந்த கருத்துக்களை நீங்கள் அனைவரும் உங்களை சேர்ந்த உறவினர்களுக்கு நீங்கள் கடைபிடிக்க செய்துவிட்டு, கோவிட் முடிந்தவுடன் நான் ஜப்பானில்
18,000 பேர் இந்த அரங்கத்தில் பேசினேன். பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும். 2,000 பேர் எழுதி நின்னாங்க. கருணாகரன் என் பேச்சை கேட்கவில்லை. நான் என்னங்க கேட்டேன்? இந்த 2,000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயது ஆகிவிட்டது. நாங்க 100 வருடம் கடந்து வாழ வேண்டும் என்று பேசினேன். அவர்கள் அனைவரும் வாழ்வதற்கு காரணம், அவர்கள் அனைவருமே தன் மொழிக்காக, தன் நாட்டிற்காக வித் நேச்சரோடு வாழும் பொழுது வாழ்க்கை கூடிக்கொண்டே போகும் என்று சொல்லி, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமை இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டு அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்க வேண்டும். முடிந்தவர்கள் நிற்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், அமர்வு இருந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சி வந்துடும். அது நிற்க வேண்டும் சொல்வதற்கு நம் அனைவருக்கும், இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கதாநாயகன், மேடையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் நாம் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டி வாழ்த்து சொல்ல வேண்டும். இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் வந்திருக்கின்றீர்களே, அதற்கு ஒரு முறை நீங்களே மகிழ்ச்சியை, நன்றியும் கைத்தட்டி தெரிவித்துக் கொள்ளுங்கள். சொக்கலிங்க பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லாவிடில் அமருங்கள் என்று சொல்லி செல்வதற்கு முன்பே ஒரு உட்காருங்க ப்ளீஸ். ஒரு கேள்வி அரங்கத்தில் இருந்து, ஒரே ஒரு கேள்வி மேடையில். நான் பேராசிரியர் 60 வருடம் இருந்ததால் கேள்வி இல்லாமல் போனால் மனம் வருத்தப்படும். ஒரே ஒரு கேள்வி. எஸ் சொல்லுங்க, எதுனாலும் கேட்கலாம். குழந்தை யாரும் பேசுறாங்க போது. எஸ் சரிங்க, கவனிங்க எல்லாருமே சொல்லுங்க. ஆமா 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 கட்டாயம். அருமையான பெரிய கைத்தட்டல். நான் இந்த சொன்ன பேச்சை கடைபிடித்தா எல்லா வியாதியும் போயிடும். மீதி 50 வருஷம் தானா வாழ்ந்துடலாம். நீங்கள் பிரச்சனையை சுமையாக சுமக்க கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சுமக்கின்ற சக்தியை விட்டு உயிருடன் இருந்து அந்த பிரச்சனையை பார்க்கின்றேன் என்று அதற்கு நீங்க சுகத்தை தேடிக்கொண்டு பிரச்சனை போன பிறகு மகிழ்ச்சினா கூடாது. இவர் கேள்விக்கு நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன், கரெக்டா சொல்லணும். உங்கள் வாழ்க்கையின் பயணம் மகிழ்ச்சியை தேடியா, அமைதியை தேடியா? இதுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுக்கின்றேன் ஐயா ஜோதிமணிக்கு. எதை தேடி? சில பேர் 2 சேர்ந்துட்டாங்க. ஏன்னா வாங்கிடலாம். நீ என்ன சொல்ற? அனைவரும் தவறான கருத்து. ஆன்சர் தப்பு. வாழ்க்கையின் பயணம் அமைதியோ மகிழ்ச்சியோ தேடி செல்லும் பொழுது தேடுகின்ற பயணத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள். அதற்காக நான் சொல்லுகின்ற கருத்து, வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டுமே தவிர தேடி அலைவது இல்லை மகிழ்ச்சியும் அமைதியும் என்று சொல்லி ஒரு கேள்வி. யாராவது ஒருத்தர் ஒண்ணுதான் முடியும். அடுத்த கேள்வி பதிலுக்கு ஒரு கருணாகரனும் பாஸ்கரன் சேர்ந்து ஒரு மீட்டிங்கா வைக்கலாம். எஸ் சரி, நம்ம கோதண்டம் ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு கேள்வி என்ன கேட்கணும். பின்ன எல்லாரும் டிவில எங்களை போட்டு வாங்குறீங்க. சொல்லுங்க கோதண்டம். அருமையான கேள்வி, பெரிய கைத்தட்டல். மனிதன் 60 லட்சம் வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இன்னும் 60 லட்சம் கடந்து வாழ்வான். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீ மகிழ்ச்சி என்ற உணர்வு வைத்துக் கொண்டால், நீ எந்த மாசு இருக்கட்டும் அது ஒண்ணு அணுகாது. எந்த கலப்படமான உணவு இருக்கட்டும், உங்க உடம்பு அதற்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்ற சக்தி பெற்று விடுவீர்கள், நீ மகிழ்ச்சி ஒன்று இழக்காமல் இருந்தால். ஸோ இதுவரை உலகத்தில் மகிழ்ச்சிக்கு ஈக்குவல் மருந்து கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்கவும் முடியாது என்று சொல்லி, சொக்கலிங்கத்துக்கு தயவு செய்து வேலை இழப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.